அன்பான குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6/8/2024. நாளெல்லாம் திருநாளே 6/8/2024. இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி துவிதியை இரவு 8:05 மணி வரை, பின்னர் திருதிதியை. இன்றைய நட்சத்திரம் மகம், மாலை 6:42 வரை, பின்னர் பூரம். யோகம் சித்த யோகம், நாள் முழுவதும். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும். மகரம் ராசிக்கு ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் பாலவம் கௌலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை துவிதியை. இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும்போது இன்று பார்க்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்கக்கூடிய நாள். இது எந்த நாளில் தங்கம் வாங்கினால் தங்கம் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு தகவலை இன்னைக்கு பார்க்கலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பெரும்பாலும் அன்பர்கள் சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை வாங்குங்க, தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இந்த 2 நாட்களை விட ரொம்ப சிறந்த நாள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் குரு ஓரையில் தங்கம் வாங்குவதன் மூலமாக தங்கம் சேரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தங்கம் சேர சேர செல்வங்கள் பெருகும். செல்வங்கள் பெருக பெருக மகிழ்ச்சிகளும் உருவாக்கி கொடுக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை நாளில் தங்கத்தை வாங்கி கொண்டு தங்கத்தினுடைய சேமிப்பும் செல்வத்தினுடைய சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குழப்பத்திலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. கல்வியில் சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அதேமாரி கம்ப்யூட்டரில் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வதும் சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களாலேயும் அதேமாரி கூட இருந்த நண்பர்களாலேயும் தேவையில்லாத பல சங்கடத்தையும் தொந்தரவும் பாதிப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் உங்களோட பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. குறிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு உத்வேகங்கள் முன்னேற்றங்கள்லாம் சில முயற்சிகள் பண்ணதுக்கு அப்புறம் பல வகையில் வெற்றிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இந்த ஜாதத்தோட அமைப்பாற்றல் இருக்குது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி புதிய முதலீடுகள் போட்டுக்கொள்வதை இன்றைய நாட்களை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற பேச்சில் நிதானமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் உருவாக்கி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் லாபத்தை எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது, முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்புத்தன்மையை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்றைக்கு விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதிக அலைச்சலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கொடுக்காது. மனதிற்கு கவலையும் வேதனையும் போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால ஆண்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து சிந்திச்சு செயல்படுத்தும் போது அந்த காரியங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை சற்று குறைவாக தான் கிடைக்கும். ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பல வகையான சங்கடங்களும் தொந்தரவுகளும் பாதிப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைக்கு இருக்கிறது. கடவுள் பக்திகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த இடத்துல நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண யோகங்கள் நல்ல ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் நல்ல தொழிலாம் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய காலகட்டங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் உணவுனால பல சங்கடங்கள் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார முயற்சிகள் பல தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பெண்கள்னால ஆண்களுக்கும் ஆண்கள்னால பெண்களுக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் கசக்கும். தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது பல தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக கடந்து செல்வதுதான் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் கவலை நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பல தடைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் பொறுமை காத்து கொண்டீர்கள் என்றால் எதிர்காலத்தோட ஃபியூச்சர் நல்ல முறையில் ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முனீஸ்வரரை வழிபாடு செய்து கொள்வது ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாக பல வகையான போராட்டங்களும் மனக்கவல் வேதனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வரக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் வளர்ச்சிகளும் இன்றைய நாட்களுக்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பிறந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய முயற்சியில் வெற்றியை கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும். புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் மகிழ்ச்சிகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைய நாட்களில் உருவாக்கி கொடுக்கறதுக்கான சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உருவாகும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுமையாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக மாலை வரைக்கும் மனக்கவலைகளும் மாலைக்கு பிறகு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிற சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடலில் பொறுத்த வரைக்கும் வயிற்று வலி சம்பந்தப்பட்டது, தலைவலி சம்பந்தப்பட்டது, கைகால் வலி சம்பந்தப்பட்ட உடல் சோர்வுலாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் எடுத்துக்கொள்வதும் யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதும் தவிர்த்துக் கொள்வதும் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான எண் 3, இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். சொன்ன வாக்குறுதி காப்பாற்றுறதுக்கு பல போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு சந்தேக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத ஒரு மனக்கவல் வேதனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலையில் இன்றைய காலகட்டங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம்
சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இன்னைக்கு கட்டிட தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் தேடி வந்து அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. ஓட்டல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சிறப்பான வளர்ச்சிகளும் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர். இன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத உறவினர்கள் நண்பர்களால் மனக்கவல் வேதனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். மதியத்துக்கு பிறகு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் சிறப்பான முறையில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் உருவாக்கி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பேச்சினால தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் வீண் பழிகள் விழுவதனால பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் பாதிப்புகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.